ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் நீங்கள் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர். சார், இந்த வெர்னியர் கேலிப்பர் எப்படி சார் பயன்படுத்துறது அண்ட் இதனால் என்னென்ன யூசஸ் இருக்குது, இது என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் கிடையாது, நீட்டுக்கும் ஜேஇக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேட்ச் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் ப்ராப்பராக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா லேப் சைடே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த செஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிக்கலுக்கும் சரி உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சரி. அதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் உங்களுக்கு தெரியும், 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர். இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூனிட்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் அண்ட் டைமென்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே முக்கியம், டைமென்ஷன் அனாலிசிஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 11th and 12th எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை ப்ராப்பராக டீல் பண்ண முடியும். ஸோ இதை நான் இன்னைக்கு டீல் பண்ணல. நான் வெர்னியர் கேலிப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் 11th and 12th சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டீல் பண்ண போகிறோம். ஹவு டு மெஷர் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு இந்த டிவைசஸ், மெஷரிங் டிவைசஸில் என்னென்னலாம் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கையில் இருக்கக்கூடிய மீட்டர் ஸ்கேல். ஸோ உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸில் ஒரு மீட்டர் ஸ்கேல் இல்லை 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அந்த மீட்டர் ஸ்கேலை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ், அதனால தான் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல்ஸ் தேவைப்படுது, வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேட்ச். சரி, எதுக்கு நமக்கு மீட்டர் ஸ்கேலே போதாதா, மீட்டர் ஸ்கேல் மட்டுமே வச்சு நம்மளால் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க முடியாதா, எதுக்கு வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரூ கேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்டர் ஸ்கேல் பண்ணக்கூடிய விஷயமானது ஒரு சர்டைன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதால் ப்ராப்பராக மெஷர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் என்பது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களே, பர்ஃபெக்டாக மீட்டர் ஸ்கேல் மெஷர் பண்ணிடும். இல்லை 4.1 சென்டிமீட்டர், அதையும் மெஷர் பண்ணிடும். ஆனால் 4.2, 4.25 சென்டிமீட்டர் இப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, செகண்ட் டெசிமல் பிளேஸில் இருந்துச்சுன்னா மீட்டர் ஸ்கேலால் மெஷர் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஈவன் ஸ்க்ரூ கேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3rd டெசிமல் பிளேஸ் வரைக்கும் 257 சென்டிமீட்டர், 3rd டெசிமல் பிளேஸ் வரைக்கும் ஸ்க்ரூ கேட்ச்னால மெஷர் பண்ண முடியும். வெர்னியர் கேலிப்பரால் 2nd டெசிமல் பிளேஸ் வரைக்கும். ஆனால் மீட்டர் ஸ்கேல்னால 1st டெசிமல் பிளேஸ் வரைக்கும் மட்டும். எப்படி சார் அதை நம்ம இதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் கெட் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஒரு மீட்டர் ஸ்கேல் உங்களுக்கு தெரியும், உங்கள் கையிலேயே இருக்கும். அஃப்கோர்ஸ் இங்கே 0லேருந்து இங்கே ஆரம்பிக்கும், 1 2 3 4 5 எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் இன் சென்டிமீட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், 1 சென்டிமீட்டர் ஆஃப் த ஸ்கேல் கன்சிஸ்ட் ஆஃப் 10 mm. இந்த ஒவ்வொரு சிங்கிள் லைனும் ஒவ்வொரு mm. ஸோ ஒரு mm இந்த டிஸ்டன்ஸை குறிக்குது. அஃப்கோர்ஸ் 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். ஸோ 100 சென்டிமீட்டர் நம்ம சொல்லும் பொழுது இஸ் நத்திங் பட் 1000 mm. ஆர் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் 1 mm நம்ம சென்டிமீட்டர் எழுதுனா 0.1 சென்டிமீட்டர். சரி, இப்போ குறைஞ்சபட்சம் உங்கள் கையில் இருக்கிற மீட்டர் ஸ்கேல் குறைஞ்சபட்சம் எவ்வளோ வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் 1 mm இருக்கக்கூடிய லென்த்தில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 mm தான் அந்த மீட்டர் ஸ்கேல் ஆனது கால்குலேட் பண்ண முடியும். இதுவே 0.1 mm இல்லை 0.5 mm, அரை mm, அதெல்லாம் மீட்டர் ஸ்கேலால் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லீஸ்ட் கவுண்ட்னோட டெஃபினேஷன் என்ன? லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ மினிமம் வேல்யூ that a device can measure.
ஸோ இதை தான் நம்ம வந்து லீஸ்ட் கவுண்ட்னு சொல்கிறோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஃபார் எ மீட்டர் ஸ்கேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் ஃபார் எ மீட்டர் ஸ்கேல் இஸ் 1 mm அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். This 1 mm also can be written as 0.1 centimeter. 0.1 சென்டிமீட்டர் தான் என்னால் மீட்டர் ஸ்கேலை பயன்படுத்தி கால்குலேட் பண்ண முடியும் குறைஞ்சபட்ச வேல்யூவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டினுடைய லென்த் ஆனது லெட்ஸே இதிலிருந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட லென்த். ஸோ இந்த கேஸில் பாருங்க 7.5க்கு நேராக இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா யூ கேன் ரைட் 7.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் லென்த். பக்காவாக சொல்லிடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படிங்கிற லைன் இங்கே இருக்கு, இதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா mm லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.1, 7.2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது வந்து 8 இல்லையா? இப்போ ஒருவேளை என்கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டோட லென்த்து இங்கே வந்து முடியுதுன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து முடியும் போது இப்போ இந்த லென்த்தை 7. இது 5, அப்புறம் அடுத்து 6 இருக்கு. ஸோ யூ வில் ஹாவ் 7.6. அடுத்த டிஜிட் என்ன எழுதுவீங்க? இது தெரியாது, அதனால மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிடுவோம் 7.6 அப்படிங்கிற அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது 7.6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி முடிச்சிருவோம். ஆனால் இந்த 7.6 6th டிவிஷனுக்கும் 7th டிவிஷனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப்பை மீட்டர் ஸ்கேல்னால கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் லிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம அடுத்த ஒரு ஸ்கேல் யூஸ் பண்றோம். பெட்டரான ஒரு ஸ்கேல் வெர்னியர் கேலிப்பர். ஸோ என் கையில் இருக்கு இந்த வெர்னியர் கேலிப்பர். ஸோ இந்த வெர்னியர் கேலிப்பரும் நான் இங்கே காமிச்சிருக்க வெர்னியர் கேலிப்பரும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஸோ மேலே 2 ஜா இருக்கு, உங்களால் பார்க்க முடியும். இந்த ஜா வந்து மூவ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கீழே 2 ஜா இருக்கு. ஸோ இந்த ஸ்கேலில் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துட்டு இருக்க இந்த ஸ்கேல் ஆனது நகராமல் இருக்கணும், டைட் பண்ணி வைக்கணும்னா நான் இந்த ஸ்க்ரூவை பயன்படுத்துவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் வெர்னியர் கேலிப்பரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கரை கீழே யூஸ் பண்ணணும் இதை நகர்த்துறதுக்கு. ஸோ பாட்டமில் ஸ்டாட்டிக்காக உட்காந்துட்டு இருக்கிற ஸ்கேலினுடைய பெயர் மீட்டர் ஸ்கேல். ஸோ பாட்டமில் ஸ்டாட்டிக்காக உட்காந்துட்டு இருக்கிற ஸ்கேலுடைய பேர் என்னது? மீட்டர் ஸ்கேல். ஸோ இந்த இடத்துல இந்த மீட்டர் ஸ்கேல் ஆனது ஸ்டாட்டிக்காக இருக்கு. வெர்னியர் ஸ்கேல் தான் இது மேலே நகருது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மூவ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்னியர் ஸ்கேல். இந்த வெர்னியர் ஸ்கேலை நான் கையை வச்சு தள்ள முடியும். அடியில் இருக்கிற இந்த ஃபிக்ஸ்டாக இருக்கிற ஸ்கேல் பேர் தான் மீட்டர் ஸ்கேல். இந்த மீட்டர் ஸ்கேல் எல்லாமே உங்களுக்கு திஸ் இஸ் கால்டு மீட்டர் ஸ்கேல். இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கும். which means each division consists of 1 mm. கீழே இருக்கிற ஸ்கேல் எல்லாமே ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு mm அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 1 MSD அப்படிங்கிறது 1 mm அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் நத்திங் பட் மீட்டர் ஸ்கேல். பட் வெர்னியர் ஸ்கேல்ல அப்படி இருக்காது. வெர்னியர் ஸ்கேல்ல உங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்கும், உங்களால பார்க்க முடியும். ஆனால் அது எல்லாமே 1 mmல இருக்காது. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா கால்குலேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வெர்னியர் ஸ்கேலில் வச்சுருக்காங்க. என்ன சார் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி தான் உங்களோட ஸ்கேல் இருக்கும். இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் பாருங்க, நான் இந்த ஸ்கேலை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுனா இந்த 2 ஜா வந்து க்ளோஸ் ஆயிடுது, கீழே இருக்கிற ஜாவும் க்ளோஸ் ஆயிருக்கு.
இந்த எக்ஸ்ட்ரா வெளியே நீடில் வந்து வரல. இப்போ பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த நீடில் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோவும் இந்த 0 சென்டிமீட்டரும் 0 டிவிஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேலும் மேட்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் நோ ஜீரோ எரர் கேஸ். இந்த சிஸ்டம், இந்த டிவைஸில் எரர் என்பது இல்லை. நோ எரர், தெர் இஸ் நோ எரர் அட் ஆல் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். எப்படி கண்டுபிடிக்கிறது எரர் இல்லைங்கிறது? மெயின் ஸ்கேலோட ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோவும் ஒரே கோட்டில் இருக்கணும். ஸோ தெர் இஸ் நோ எரர். விச் மீன்ஸ் நான் எந்த ஒரு டிவைஸுமே வைக்கல, இங்கேயும் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வைக்கல. நோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட். நோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட். ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வைக்காதப்போ எனக்கு வெர்னியர் கேலிபர் எந்த ரீடிங்குமே எடுக்கல. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் டு மெஷர். சரி சார், இது எதுக்கு, இது ரெண்டும் எதுக்கு, இது ரெண்டும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் ஆக்சுவலி மெஷர்ஸ் இன்னர் ரேடியஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இட் கேன் பி எ சிலிண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 3 டைமென்ஷனல் சிலிண்டர் இருக்குன்னா, இந்த சிலிண்டரோட இன்னர் ரேடியஸை இதை கால்குலேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த இன்னர் ரேடியஸை இந்த சிலிண்டரோடது கால்குலேட் பண்ணிடும். ஸோ இந்த சிலிண்டர் நீங்கள் கொண்டு போயிட்டு இதில் நீங்கள் இப்படி மாட்டினீங்கன்னா, இந்த ஜா வந்து இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் டயாமீட்டரோடது வந்து வேல்யூவை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஜாவோட கம்ப்ளீட் இந்த ஒரு எட்ஜில் ஃபர்ஸ்ட் ஜாவும் இந்த ஒரு எட்ஜில் செகண்ட் ஜாவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு டயாமீட்டரை கால்குலேட் பண்ண முடியும். இன்னர் டயாமீட்டர், அவுட்டர் டயாமீட்டர் கிடையாது, இன்னர் டயாமீட்டர். தட்ஸ் வை ஐ அம் ரைட்டிங் இட் அஸ் இன்னர் ரேடியஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் இதே சிலிண்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிளேஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கால்குலேட் த அவுட்டர் ரேடியஸ். இதை நான் வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து சொல்கிறேன், அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தீஸ் டூ ஜாஸ் ஆர் யூஸ்ட் டு கால்குலேட் அவுட்டர் ரேடியஸ். அவுட்டர் ரேடியஸ் ஆர் டேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் பர்பஸ் என்னென்ன. நான் ஒரு சிலிண்டர் வந்து இப்படி மாட்டேன், இல்லை இப்படி மாட்டேன். சாரி, உங்களுக்கு இங்கே ஹோல்டு பண்ணணும், ஹோல்டு பண்ணுற மாதிரி மாட்டணும்னா இப்படி மாட்டணும். கரெக்ட்? ஆர் யூ கேன் ஆல்சோ சே சம் பிளாக். ஒரு பிளாக் நான் எடுத்துக்கிட்டு அந்த பிளாக்கை நான் வந்து அதோட பிளாக்கோட லென்த் கண்டுபிடிக்கிறேன், அந்த பிளாக்கோட பிரெத் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாலுமே கரெக்ட். இது வந்து அவுட்டர் ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் லோயர் ஜா. இது வந்து எதுக்கு? இன்னர் ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே சார், இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டெண்டட் நீடில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டரோட டெப்த் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ யூஆர் ஆக்சுவலி கோயிங் டு கால்குலேட் த டெப்த் ஆஃப் த சிலிண்டர். அப்போ அந்த நீடில் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அந்த கடைசி டெப்த் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல மெஷர்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து மெஷர்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இந்த இடத்த. பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் இங்கேயும் இங்கேயும் எங்கேயும் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகும். இது ஜீரோவாக வரும்பொழுது, எக்ஸாக்டாக 0 மேட்ச் ஆகும் போது எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே இல்லை, அதே மாதிரி அங்கேயும் எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே இல்லை, அந்த நீடில் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட வெர்னியர் கேலிப்பரோட ஐடியா. சரி, இப்போ உங்களோட லேப்ல வந்து இருக்கக்கூடிய வெர்னியர் கேலிபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு இன்னொரு டிசைன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேல் வந்து மூவிங் ஸ்கேலாக இருக்கும், அடியில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கேல்லையே நீங்கள் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 0, இது 0 ஆஃப் த வெர்னியர் கேலிபர். 1 2 3 4 5 10 டிவிஷன் இருக்கு. ஸோ இது வந்து வெர்னியர் ஸ்கேல், இது வந்து மெயின் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 10 டிவிஷன் ஆனது எதுக்கு மேட்ச் ஆகுது?
10 வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய டிவிஷன் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்க, இது வந்து 2க்கு பக்கத்தில் இருக்கா, இது வந்து பாருங்க 3க்கு ஒரு லைனுக்கு முன்னாடி வரைக்கும் முடியுது. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணீங்கன்னா 2க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லைனு 3க்கு முன்னாடி ஒரு லைன், அதாவது 9 லைன் தான் வந்து மெயின் ஸ்கேலில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் 9 MSD 10 VSD கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ஒரு டிசைன். சரி, இந்த மாதிரி தான் எல்லா வெர்னியர் கேலிப்பர் இருக்குமா? இருக்காது. உதாரணத்துக்கு என் கையில் இருக்கக்கூடிய இந்த வெர்னியர் கேலிப்பரில் அதிகமான டிவிஷன்ஸ் வந்து வேற நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கூட மேட்ச் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 50 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 49 மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட மேட்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ என் கையில் இங்கே நான் கொடுத்துருக்கிற பிக்சர் வந்து 10 VSD ஈக்குவல் டு 9 MSD. என் கையில் இருக்கிற வெர்னியர் கேலிப்பர் வந்து எப்படி இருக்கு? 50 VSD ஈக்குவல் டு 49 MSD. இது மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆர் யூ கேன் ஆல்சோ ஹேவ் 25 VSD ஈக்குவல் டு 24 MSD. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெர்னியர் கேலிப்பர் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜென்ரல் கேஸாக பார்த்தீங்கன்னா விஎஸ்டியோட ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது எம்எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது. அதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை பயன்படுத்தி தான் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி பாருங்களே, இந்த கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் மேத்தமெட்டிக்கலி. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ போக போக அண்டர்ஸ்டாண்டிங் வர வர உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். 10 விஎஸ்டி ஆனது 9 எம்எஸ்டி கூட மேட்ச் ஆகுது. ஓகே, சரி சார். இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். வெர்னியர் கேலிப்பரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சினாரியோவில் NVSD ஈக்குவல் டு N-1 MSD. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. This also can be written as NMSD ஈக்குவல் டு எது அதிகமாக இருக்கணும்? VSDயோடது அதிகமாக இருக்கணும். ஸோ N+1 VSD. இது வந்து ஜென்ரல் சினாரியோ. எல்லா வெர்னியர் கேலிப்பருக்கும் இது மாதிரி பேட்டர்னில் இருக்கும். லீஸ்ட் கவுண்டினுடைய ஃபார்முலா என்ன? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MSD minus 1 VSD. இது எகெயின் ஜெனரல் ஃபார்முலா. இந்த லீஸ்ட் கவுண்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த லீஸ்ட் கவுண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் கான்ஸ்டன்ட். VC/LC. ஸோ லீஸ்ட் கவுண்ட்னு சொன்னாலும் அதுதான் 1 MSD minus 1 VSD தான். வெர்னியர் கான்ஸ்டன்ட் சொன்னாலும் 1 MSD minus 1 VSD தான். இப்போ இந்த இடத்துல 1 MSD minus 1 VSD இருக்கு இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும் NVSD equal to N-1 MSD. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? 1 VSD கண்டுபிடிக்கிறேன். 1 VSD equal to என்ன எழுதலாம்? N-1 divided by N MSD. இதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அப்போ 1 MSD minus 1 VSD பேர் என்ன எழுதலாம்? N-1 divided by N MSD. 1 MSD நான் வெளியே காமன் எடுத்துறேன். அப்போ 1 minus N-1 into N. இப்போ N LCM நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 MSD into 1 minus N-1 by N. அப்போ LCM நீங்கள் எடுக்கும்போது 1 MSD into N காமனாக இருக்கும். N minus N கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வந்துடும். ஸோ திஸ் இஸ் யுவர் லீஸ்ட் கவுண்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு லென்த்தை பற்றின ஒரு விஷயம். உங்களுக்கு லென்த்தை பற்றின விஷயம் வரும்போது இது பாசிட்டிவில் தான் வரும். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் சம்திங் லைக் எ வெக்டர், இஸ் ஸ்கேலர். ஓகேங்களா? அப்போ 1 MSD into 1 N அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்டாக இருக்குது. இந்த 1 MSD அப்படிங்கிறது என்ன? நார்மல் மெயின் ஸ்கேலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எழுதுகிறேன் 1 MSD equal to 1 mm. அவ்வளோதானே? ஒரு MSD எவ்வளோ இருக்கும்? 1 mm தான் இருக்கும். இந்த 1 mm நம்ம எப்படி எழுதலாம்? 0.001
1 centimeter. 0.1 centimeter. ஸோ மீட்டர் ஸ்கேல் தான் மெயின் ஸ்கேல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மெயின் ஸ்கேல் தான் மீட்டர் ஸ்கேலாக இருக்குது. அந்த மீட்டர் ஸ்கேலில் ஒரு எம்எஸ்டிங்கிறது ஒரு எம்எம் தான். அந்த ஒரு எம்எம் தான் 0.1 சென்டிமீட்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே 1/n இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் 10 விஎஸ்டி ஈக்குவல் டு 9 எம்எஸ்டி தானே. ஸோ இங்கே என்ன நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு n என்னவா இருக்கு? n இருக்க வேண்டிய இடத்துல என்னோட இந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போது 10 இருக்கு. ஸோ n இஸ் நத்திங் பட் 10. ஸோ இதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 10 விஎஸ்டி 10 விஎஸ்டி எது கூட மேட்சாக இருக்கும்? 9 எம்எஸ்டி 9 எம்எஸ்டி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெர்னியர் கேலிப்பரில் n என்பது 10 இல்லைங்களா? ஸோ இதை எடுத்துட்டு போய் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ லீஸ்ட் கவுண்டினுடைய ஃபார்முலா என்ன ஆயிருதுன்னா, ஒரு எம்எஸ்டி அப்படிங்கிறது 0.1 சென்டிமீட்டர் இன்டூ 1/10. என்னங்கிறது என்னது? 10. 10 டிவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யூ வில் கெட் லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர். எதுக்கு? வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர். சார் எப்பவுமே இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? எப்பவுமே எல்லா வெர்னியர் கேலிப்பருக்கும் லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டரா சார் கேட்டீங்கன்னா கிடையாது. 10 VSD ஈக்குவல் டு 9 MSD இருக்கக்கூடிய வெர்னியர் கேலிப்பருக்கு தான் 0.01 சென்டிமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே 50 VSD ஈக்குவல் டு 49 MSDக்கு 0.01 வராது. அதுக்கு வேற ஆன்சர் தான் வரும். இதே ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, டிஃபரெண்ட் ஆன்சர் வரும். பட் இது முக்கியமான ஒரு ஐடியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் 10 MSDல எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கு? 1 சென்டிமீட்டர் இருக்கு. 10 MSDல 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஒவ்வொரு எம்எஸ்டியும் ஒரு மில்லிமீட்டர். அப்போ 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ ஒரு எம்எஸ்டி ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். இதை எடுத்து நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்னங்கிறது 10 தானே. ஸோ என்னங்கிறது 10. அப்போ ஒரு எம்எஸ்டிக்கு என்ன எழுதலாம்? 1/10 1/n. அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/n² சென்டிமீட்டர். இது ஷார்ட்கட் ஃபார்முலா. லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/n² சென்டிமீட்டர். இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? என்னங்கிறது 10. என்னங்கிறது 10 இருக்கும்போது உங்களுக்கு இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஏன் சார் இது ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 MSDக்கும் 1/n வருது. அதே நம்பர் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல 50 VSD ஈக்குவல் டு 49 MSD யூஸ் பண்ணீங்கன்னா என்னங்கிறது இங்கே 50 ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50 ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. 50 MSD ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டருங்கிற லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல 50 வராது. ஆனால் இந்த இடத்துல n ஈக்குவல் டு 15 வரும். ஸோ அந்த மிஸ்மேட்ச் வரதுனால இந்த 1/n² சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் கேஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே சார், இந்த ஃபார்முலாஸ்லாம் ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது மீட்டர் ஸ்கேலுக்கு என்னவா இருக்கு? ஸோ நோட் மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? மீட்டர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 0.1 சென்டிமீட்டர். வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்னது? 0.01 சென்டிமீட்டர். பார்த்தாவே தெரியும், 0.01 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0 எரர் அண்ட் 0 கரெக்ஷன்ஸ். சரி, எதில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ்லேயே ஒரு எரர் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மேட்ச் ஆச்சுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் 0 எரர். எரர் இஸ் நாட் தேர். திஸ் இஸ் நோ 0 எரர் கேஸ். 0 எரர் இல்லாத ஒரு நோ 0 எரர் கேஸ். 0 எரருக்கும் கரெக்ஷனுக்கும் என்ன சார் ரிலேஷன்? ஒரு இடத்துல எரர் வருதுன்னா அந்த எரருக்கு ஆப்போசிட்ல நீங்க செயல்பட்டீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கு சமம். கரெக்டா?
ஸோ 0 error is equal to negative of 0 corrections. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா நான் வச்சுக்கேன். 0 error is equal to negative of 0 corrections. ஓகே, நோ 0 error பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நெகட்டிவ் 0 errorனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு அனிமேட்டட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஸ்கேல் தான் மெயின் ஸ்கேல், மேலே இருக்கக்கூடிய எல்லோ ஸ்கேல் தான் வெர்னியர் ஸ்கேல், தட் இஸ் மூவிங் ஸ்கேல். அஃப்கோர்ஸ் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5 அப்படி போயிட்டு இருக்கும். இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. கீழ் இருக்கிறது எல்லாமே வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன். ஸோ திஸ் இஸ் வெர்னியர் ஸ்கேல் அண்ட் திஸ் இஸ் மெயின் ஸ்கேல். சரி சார், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 0 ஆனது மெயின் ஸ்கேல் 0 விட தாண்டி முன்னாடி போயிடுச்சு. வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய 0 ஆனது மெயின் ஸ்கேல் 0 விட முன்னாடி தாண்டி போயிடுச்சு. நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும் பொழுது அது ஒரு நல்ல வெர்னியர் கேலிப்பராக இருந்தால் இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். கரெக்டாக இந்த 0 மேட்ச் ஆகிருக்கணும். ஆனால் அது மேட்ச் ஆகலை இந்த சினாரியோவில். அதனால தான் நம்ம நெகட்டிவ் 0 errorன்னு சொல்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் 0 errorனா என்ன அர்த்தம்? வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 0 ஆனது மெயின் ஸ்கேல் 0 விட தாண்டி முன்னாடி போயிருக்கும். இப்போ இதோட ரீடிங் நான் கண்டுபிடிக்கணும். சரி, எவ்வளோ சார் இது தாண்டி முன்னாடி போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ரீடிங், ஜென்ரலாக ரீடிங் எடுக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைடிங் டிவிஷன். கோயின்சைட் ஆகக்கூடிய டிவிஷன் தான் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் டிவிஷன் நம்ம சொல்கிறோம். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த டோட்டல் ரீடிங் நான் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் டோட்டல் ரீடிங்கோட ஃபார்முலா. இந்த 0 கரெக்ஷனுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதே ஃபார்முலா தான். எப்படி வந்து ஒரு டிவைஸில் வெர்னியர் ஸ்கேலிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே ஃபார்முலா தான் இந்த 0 கரெக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அந்த எரரை தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ 0 கரெக்ஷன் ஈக்குவல் டு, ஆர் யூ கேன் சே கரெக்ஷனை விட்டுருங்க, நீங்கள் எரர் 0 எரர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னவா இருக்கும்? மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைடிங் டிவிஷன். 0 எரரை கண்டுபிடிச்சிங்கன்னா 0 எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா 0 கரெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். 0 கரெக்ஷனை போட்டிங்கன்னா டோட்டல் ரீடிங் கண்டுபிடிச்சிடலாம். சரி, எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன், கிளியராக பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? MSR, இதுதான் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட ரீடிங் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். 0 மேட்ச் ஆகுதா? இல்லை, முன்னாடி வெர்னியர் கேலிபர் போயிடுச்சு. இப்போ முன்னாடி நகர்ந்ததுனால இதுக்கு நான் -1 mm எழுதிக்கிறேன், ஏன்னா முன்னாடி போயிடுச்சு. பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் என்ன? நார்மல் வெர்னியர் கேலிபருக்கு, அதாவது 10 VSD ஈக்குவல் டு 9 MSD இருந்துச்சுன்னா உங்களோட லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்ன? 0.01 சென்டிமீட்டர். அதுதான் வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட். ஸோ அதை எழுதிங்க 0.1 mm இன்டூ 0.01 சென்டிமீட்டர் சொன்னாலும் தான் 0.1 mm சொன்னாலும் தான் இன்டூ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைடிங் டிவிஷன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் டிவிஷனில் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 1 மேட்ச் ஆகுதான்னு பாருங்க, இந்த 1 மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, இல்லை இந்த 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 டிவிஷன்ல எந்த டிவிஷன் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். நான் ரஃபா பார்த்தனா இந்த 9ங்கிற ஒரு டிவிஷன் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது, வேற எதுவுமே மேட்ச் ஆகல. அண்ட் இங்கே 1 மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் இந்த கடைசி டிஜிட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா எரர் தானே. எரர் கேஸில் கொஞ்சம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டிஜிட் மேட்ச் ஆகிறத கணக்கில் எடுத்துக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் ஆகிறதுனால வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் டிவிஷன் வந்து 1ன்னு எழுதிக்கிறேன். சரி, என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன எழுதிக்கிறேன்? 1. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது -1 mm ப்ளஸ் 0.1 mm. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன வரும்? 0 எரர் ஈக்குவல் டு 1ல் 0.1, அப்போ -0.9 mm அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ 0 எரர் எவ்வளோ வந்திருக்கு? -0.9 mmங்கிறது ஆன்சர். அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறோம்?
நெகட்டிவ் 0 எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் உங்களுக்கு நெகட்டிவில் வரும். ஆன்சர் உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். ஏன்னா -1 நம்ம எம்எஸ்ஆருக்கு எடுத்திருக்கோம். -1 தான் நம்ம எம்எஸ்ஆருக்கு எடுத்திருக்கோம். ஓகே, 0 எரர் எவ்வளோ? அப்போ 0 கரெக்ஷன்ஸ் எவ்வளோ? +0.9 mm. 0 கரெக்ஷன் 0 எரருக்கும் ஆப்போசிட் சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ் 0 எரர். அடுத்த கான்செப்ட் நீங்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 0 எரர்னா என்ன சார்? பாசிட்டிவ் 0 எரர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 0 எரருக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் ரீடிங்க்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் 0 கரெக்ஷன் இல்லாமல் எழுதிக்கணும். ஸோ எம்எஸ்ஆர் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ட் டிவிஷன். இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. பாசிட்டிவ் 0 எரர்னா என்ன? வெர்னியர் கேலிப்பர் வந்து மெயின் ஸ்கேல் இது வந்து 1 கிடையாது. நான் மறுபடியும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்றேன். இது எல்லாமே 0 1 ஒரு டிஜிட் மாறிடுச்சு. இது எல்லாமே மெயின் ஸ்கேல்ல. ஸோ திஸ் இஸ் மெயின் ஸ்கேல், திஸ் இஸ் வெர்னியர் ஸ்கேல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ 1 அப்படிங்கிறது நீங்கள் பார்க்காதீங்க, 0 தான் பார்க்கணும். 0 பார்க்கும்போது தள்ளி இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரீடிங் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வெர்னியர் கேலிப்பர் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூவை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே வைக்காமையே அது மெஷர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ உங்களோட வேலை என்ன? அந்த மெஷர் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டை குறைக்கணும் ஃபைனல் ரீடிங்ல, ஃபைனல் வேல்யூல. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு ரைட், எம்எஸ்ஆர்ங்கும் போது 0 mm. நெகட்டிவ் 0 இருக்கு என்ன எடுத்தீங்க? நெகட்டிவ் 0 இருக்கு -1 mm எடுத்தோம். பாசிட்டிவ் 0 இருக்கு என்ன எடுக்கணும்? 0 mm எடுக்கணும். லீஸ்ட் கவுண்ட் தெரியும், 0.1 mm தான் வெர்னியர் கேலிப்பருக்கு. VSCD எது கோயின்சிட் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. 7 பாருங்க, 7 கோயின்சிட் ஆகுது. வேற எதுவுமே ப்ராப்பரா கோயின்சிட் ஆகல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 வந்து கோயின்சிட் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஐல் ரைட் 7. பெட்டர் கலர்ல எழுதிக்கலாம். ஐல் ரைட் 7. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ஆன்சர் என்ன வரும்? +0.7 mm அப்படிங்கிறது தான் 0 எரர். 0 எரர் என்பது +0.7 mm, அதனால தான் இது பாசிட்டிவ் 0 எரர்னு சொல்றோம். அப்போ 0 கரெக்ஷன் என்பது என்ன இருக்கும்? -0.7 mm இருக்கும். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ உங்களுக்கு ஒரு நோட் கொடுக்கணும்னா டோட்டல் ரீடிங்கோட ஃபார்முலா பாருங்க. டோட்டல் ரீடிங்கோட ஃபார்முலா மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் ஆகிற டிவிஷன் +or-0 கரெக்ஷன். 0 எரருக்கும் 0 கரெக்ஷனுக்கும் சைன் மட்டும்தான் மாற்றணும். ஸோ 0 எரர் ஈக்குவல் டு -0 கரெக்ஷன். 0 எரருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஆர் பிளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்டூ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைடிங் டிவிஷன். ஸோ இந்த 3 ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் டீல் பண்ண போறீங்க. இன்ஃபேக்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு இன்னும் தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா NVSD ஈக்குவல் டு N-1 MSD. அது மட்டும் இல்லாமல் லீஸ்ட் கவுண்டினுடைய ஃபார்முலா என்னது? 1 MSD - 1 VSD. அவ்வளோதான். இந்த 5 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் வெர்னியர் கேலிப்பரில் எந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் உங்களால் பெட்டராக சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், எல்லா கொஸ்டினும் உங்களால் போட முடியும். இதுதான் உங்களுக்கு வெர்னியர் கேலிப்பரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ராப்ளம். நம்ம சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம் பாருங்க, பொறுமையாக டீல் பண்ணுங்க. Smallest division on the main scale of a given vernier caliper is 0.5 mm. ஒரு மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் டிவிஷன் அப்படின்னா உங்களோட 1 MSD தான் அவங்க சொல்றாங்க. மெயின் ஸ்கேலோட ஸ்மாலஸ்ட் டிவிஷன் 1 mm சொன்னா உங்க கையில் இருக்கிற ஸ்கேல் மீட்டர் ஸ்கேல் அந்த 1 mm தான் ஸ்மாலஸ்ட் டிவிஷன் நம்ம சொல்றோம். இவங்க கொடுத்துருக்காங்க, ஏன்னா கொஸ்டின்ல இந்த மாதிரி தான் உங்களோட மெயின் ஸ்கேல் இருக்குன்னு அவங்க மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா தான் நீங்கள் எடுத்துக்கணும். எவ்வளோ சொல்கிறாங்க? 0.5 mm. Smallest division of the main scale of a given vernier caliper is 0.5 mm. 1 MSD equal to 0.5 mm. Vernier scale has 25 divisions and these coincide with 24 main scale division. அப்போ 25 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் ஆனது 24 மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட கோயின்சைட் ஆகுது. செகண்ட் ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் எழுதியாச்சு. ஓகே, the least count of the vernier caliper எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க.
உங்களுக்கு தெரியும் லீஸ்ட் கவுண்டினுடைய ஃபார்முலா என்ன? 1 MSD minus 1 VSD. இப்போ 1 MSD மைனஸ் இதிலிருந்து ஒரு VSD எப்படி எழுதலாம்? ஒரு VSD equal to 24/25 MSD. தூக்கிங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒரு VSD பதிலா 24/25 MSD. இப்போ ஒரு MSD வெளியே எடுத்துருங்க. ஒரு MSD வெளியே எடுத்தீங்கன்னா 1 minus 24/25. ஒரு MSD வெளியே எடுத்துட்டேன். இப்போ இது என்ன வரும் உங்களுக்கு? 1 MSD into LCM 25 minus 24 divided by 25. அப்போ 1/25. சிம்பிள் இல்லையா? ஸோ உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆனது 1/25 into 1/25 into ஒரு MSD என்பது என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 mm கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டூ 0.5 mm சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.5/25 mm. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்னாச்சு? கேன்சல் பண்ணீங்கன்னா 5/250. ஸோ ஆர் யூ கேன் ஆல்சோ ரைட் கரெக்ட் மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5/250 mm. ஆர் இது 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 5 25 1/50. ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/50 mm அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் லாஜிக் தான், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம டீல் பண்ணுறோம். The length is measured using a vernier system whose main scale is 30 cm. அப்போ மெயின் ஸ்கேலோட இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30 cm சொல்கிறாங்க. லாங் வித் 600 டிவிஷன். அப்படின்னா 30 சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்குது? 600 டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ 600 டிவிஷன். அப்போ ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கு? ஒரு டிவிஷனுக்கு 30/600 சென்டிமீட்டர் தேவை. ஏன்னா நமக்கு மெயின் ஸ்கேல் வந்து ஒரு டிவிஷனுங்கிறது 1 mm தெரியும். இப்போ இங்கே வந்து 30/600 30/600ங்கிறாங்க. ஸோ யூ வில் கெட் 1/20 சென்டிமீட்டர். ஸோ இதை நீங்கள் எழுதிக்கலாம். 1/2ங்கிறது 0.5. ஸோ 0.05 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. எதில்? உங்களோட மெயின் ஸ்கேலில் ஒரு டிவிஷனுக்கு. அப்போ இதுதான் உங்களோட 1 MSD அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இஃப் 19 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் கோயின்சைட் வித் 20 டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல். ஓகே, ஸோ 20 VSD equal to 19 MSD இதுவும் எழுதியாச்சு. தென் இட்ஸ் லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ சிம்பிள் லீஸ்ட் கவுண்ட் வந்து லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD minus 1 VSD. 1 MSD வந்து வெளியே காமன் எடுத்துப்பீங்க இன்டூ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 19/20 வரும். அப்போது 20 minus 19/20 வரும். அப்போ 1/20 தான் வரும். ஸோ 1/20 டேரெக்டாக எழுதிக்கலாம். வெயிட் பண்ணவே தேவையில்லை, டக்குன்னு 1/20 எழுதிக்கலாம். ஸோ 1 MSD உங்களுக்கு தெரியும் 0.05 into 1/20. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இது எல்லாமே சென்டிமீட்டரில் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயும் சென்டிமீட்டர் தான், பிகாஸ் 1 MSD வந்து உங்களுக்கு என்னது 1 MSD வந்து சென்டிமீட்டர் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரும் சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.05 divided by 20 வருது. ஸோ இது நீங்கள் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 0.005 divided by 2 வரும். ஸோ 0.0025 சென்டிமீட்டர் அதுதான் உங்களோட லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0.0025 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 0.0025 இல்லை, 0.025 mm இருக்கு. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 0.025 mm is the correct answer. I hope you understood this. Very easy question தான். இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 1 MSD equal to 0.05 சென்டிமீட்டர்னு டேரெக்டாக கொடுக்காம இது மாதிரி 30 சென்டிமீட்டரில் 600 டிவிஷன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கால்குலேட் பண்ணிடலாம், ஈஸி தான். அடுத்த கொஸ்டின். The vernier scale used for measurement has a positive zero error of 0.2 mm. ஸோ
எரர் கொடுத்துட்டாங்க. 0 எரர் ஆனது எவ்வளோ கொடுத்துட்டாங்க? பாசிட்டிவ் 0 எரர் 0.2 mm. அப்போ 0 கரெக்ஷன் ஆனது என்னவா இருக்கும்? 0 கரெக்ஷனுக்கும் 0 எரர் இருக்கும், சைன் தான் வேரி ஆகும். -0.2 mm. சரி. If while taking a measurement, it was noted that 0 on the vernier scale lies between 8.5 cm and 8.6 cm. அப்போ வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து மெயின் ஸ்கேலோட 8.5க்கும் 8.6க்கும் நடுவில் இருக்குங்கிறாங்க. அப்போ எங்கேயோ அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களோட டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? MSR plus least count into vernier scale coinciding division plus or minus 0 correction இல்லையா? plus or minus 0 correction. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆனது எப்படி சார் 8.5 எடுக்கணுமா 8.6 எடுக்கணுமா? 0 ஆனது 8.5க்கும் 8.56க்கு நடுவில் இருக்கு இல்லையா? அப்போ எதை வந்து ரீட் பண்ணிருச்சு? 8.5 ரீட் பண்ணிருச்சு. 8.5க்கும் 8.6க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இதுதான் 8.5, இதுதான் 8.6. இந்த இடத்துல தான் வெர்னியர் ஸ்கேலோட 0 இருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. 8.5 நமக்கு தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகமாக ரீட் பண்ணியிருக்கு, அந்த எவ்வளோ அதிகமாக ரீட் பண்ணியிருக்கிற வேல்யூ தான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும். லீஸ்ட் கவுண்ட் இன்டூ விஎஸ்சிடி, அந்த வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கோ அதுதான் அது கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போது 8.5 சென்டிமீட்டரை இது ரீட் பண்ணிடுது. ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 mmங்கிறது மெயின் ஸ்கேலுக்கு, அப்போ 0.1 mmங்கிறது யாருக்கு? வெர்னியர் ஸ்கேலுக்கு. அப்போ 0.01 சென்டிமீட்டர். ஸோ 0.01 இன்டூ விஎஸ்சிடி, அதுதான் அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 தான் வந்து கோயின்சைடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து 6ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0, அப்போ 0 கரெக்ஷனுங்கிறது -0.2, இப்போ -0.2 mmல இருக்கு. ஸோ அதை நீங்கள் சென்டிமீட்டரில் மாற்றினீங்கன்னா -0.02 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 8.5, இது வந்து 0.06, அப்போது 56 சென்டிமீட்டர் -0.02 சென்டிமீட்டர். உங்களோட ஃபைனல் ஆன்சர் 8.54 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரீடிங். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 4. இதை பார்த்துட்டு 0.56 போட்டுறாதீங்க, ஏன்னா 0 கரெக்ஷன் வந்து போடணும். ஸோ 56 ஆன்சர் கிடையாது, 54, 8.54, 8.54 தான் உங்களுக்கு ஆன்சர். இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வெர்னியர் கேலிப்பர்ல இருந்து போட்டு பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye.